இன் ரீசெண்ட் டைம்ஸ் என்ஜாய்மெண்ட் அப்படின்னாலே நைட் லைஃப் அப்படின்னு மாறிண்டே வருது. நைட்டில் வெளியில் போகிறது, நைட்டில் லாங் டிரைவ் போகிறது, நைட்டில் மூவிஸ் பார்க்குறது, நைட்டில் சீரீஸ் பிஞ்ச் வாட்ச் பண்ணுறது, அன்டைமாக தேவையில்லாத ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுன்னு நைட் லைஃப்பில் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஆனால் மார்னிங் நம்ம சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கணும்னு எவ்வளோ பேர் எழுந்துக்கிறோம்? 1 hour 36 minutes பிஃபோர் சன்ரைஸ் தான் பிரம்ம முகூர்த்தம்னு பேர். பிரம்மம்னாலே நாலேஜ். ஸோ பிரெயின் வந்து ஃபுல் கெப்பாசிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ தான் நம்ம படிக்கிறது எல்லாமே நல்ல மண்டைக்கு ஏறும். எக்ஸசைஸ் பண்ணலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. மெடிடேஷன் பண்ணலாம், நல்ல யோகம் ஞானம் எல்லாம் நல்லா வளரும். ஸோ மெயினாக இந்த காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கிறதால அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தேன்னா, உடம்புல ஹார்மோன் செக்ரேஷன் சூப்பராக நடக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நிறைய வியாதிகள் க்யூர் ஆகும். ஒரு பாசிட்டிவ் தாட் மைண்டில் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். சாஸ்திரோத்தமாக பார்த்தோம்னா, பரதன் வந்து காக்கேய நாட்டிலேருந்து திரும்ப வரான். தன் அம்மா கைகேயி வந்து இந்த மாதிரி வரம் கேட்டா. ஸோ அப்பா மாண்டு போனான், அண்ணன் காட்டுக்கு போனான் அப்படிங்கிறது தெரிய வருது. இதை கேட்ட பரதன் ஓடி போய் கௌசல்யாட்ட சொல்றான், இல்லம்மா, நான் வந்து நாட்டுக்காக ஆசைப்படலை அப்படின்னு. ஆனால் கௌசல்யாவுக்கு என்னதான் பரதன் நல்லவன் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் தன் வருத்தத்தில் பரதனை திட்டிடுறா. நீ தான் ஆசைப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லிடுறா. உடனே பரதன், இல்லை இல்லை, நான் நாட்டுக்கு ஆசைப்பட்டிருந்தா எனக்கு இந்த பாவம் வரட்டும் அப்படின்னு கடுமையான 40 பாவங்கள் சொல்கிறான். அதில் ஒன் ஆஃப் த பாவம் என்னன்னு பார்த்தேன்னா, நான் சூரியோதயத்துக்கு அப்புறமா எழுந்தா எனக்கு என்ன பாவம் வருமோ அதுவும் எனக்கு வந்து சேரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இதுலேருந்தே நமக்கு தெரிய வருது, சாஸ்திரம் என்றைக்குமே நம்மளை சூரியோதயத்துக்கு அப்புறமா எழுந்துக்கோ, காலையில் லேட்டாக எழுந்துக்கோ, 9-10 மணிக்கு எழுந்துக்கோன்னு சொல்லவே இல்லை. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எழுந்துக்கணும் தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஸோ இனிமேலாவது நம்ம ஒரு தர்மத்தின் ஒரு தார்மிக் லைஃப் லீட் பண்ணலாம். சனாதன தர்மமே பெரும் தர்மம். ஸோ அதை நல்லா ஃபாலோ பண்ணி வாழ்ந்து வந்தோம்னாலே உடம்புல எந்த வியாதியும் இல்லாமல் சூப்பர் ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக பாசிட்டிவாக இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.